பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். தாவீது சிக்கலாக இருந்தபோது எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு அவனை விட்டு போனாங்க. அப்போ அவனோட இருந்தவங்க யாராரு? ஒடுக்கப்பட்டவர்கள். முதல் செய்தியில் சொன்னேன். இப்போ கடன் பட்டவர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் கடன்காரங்க? இன்னைக்கு கடன் பட்டதுனால கண்ணீரோட தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஏன்னா கடன் என்பது மனித வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை கொண்டு வந்துடும். எனக்கு அன்பார்களே, அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்கு, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். உபாகமம் 28:12 அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் கடன் பாரங்கள் மனிதனை ஆட்டி படைக்கிறது. எதுக்காக? உதவி செய்கிறதுனால கடனானவங்களும் உண்டு. உதாரணமாக பாருங்கள், உங்கள் வேதாகமத்தை எல்லாரும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சொல்லுவேன், உங்கள் வேதத்தை கையில் எடுத்து திருப்புங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி கையில் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கடன் பாரத்தில் உட்கார்ந்துருக்கீங்களோ, அந்த கடன் பாரத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு நாள் சொல்ல போகிறீங்க, எல்லாவற்றை எனக்காக கர்த்தர் செய்து முடித்தார். ஏன்னா அத்தனையும் ஆசீர்வதிக்க போகிறார். பெரிய மாணவனே, ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெற, எடுத்து போராடி வெற்றி பெற பெரிய மாணவனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து மைதானத்தில் பேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மைதானத்தில் பேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. துதித்திடுவான், தாவிடுவான், துதித்திடுவான், ஆண்டிடுவான். மான்கால்கள் உனக்கொண்டு பரவாதே, மான்கால்கள் பரவாதே. பெரிய மாணவனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து மாணவனே, ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாங்க, அநேகருக்கு கொடுல.
அதை விட புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை 6:27 வாசிக்கிறோம். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை அப்படின்னு அவரே சொல்றார். உன் கேட்குறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் கேட்குறவனுக்கு கொடுன்னு தான் சொல்கிறார், முகம் கோடாதுன்னு தான் சொல்கிறார். ஆனால் ஏன் ஐயா நாம் இன்றைக்கி கடன்காரலாக இருக்கிறோம்? ஏன்னா இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ரெண்டாவது கடன்பட்டவர்கள். இந்த கடனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? சில நேரத்தில் பாருங்கள், சிலர் அறியாமல் போய் கடனில் விழுந்துக்குவாங்க. எதுக்குமே இருக்காது, ஒரு நல்ல எண்ணத்தோட உதவி செய்ய போயிருப்பாங்க, அதில் போய் மாட்டிக்கிட்டவங்களுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி மாட்டிக்கிட்டவங்க உண்டோ தெரியாது. வாசிங்க பார்க்கலாம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல சிலர் பார்த்தீங்கன்னா கடன் தனக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க, இன்னொருத்தருக்கு உதவி செய்யறக்கா கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்ட எத்தனை பேர் உண்டு? சொல்லுவாங்க, யாராவது ஜாமீன் போடணும், எனக்கு ஒரு சின்ன ஜாமீன் போட்டால் போதும் நான் எந்திரிச்சிடும்ப்பா, உடனே அவனுக்காக போடுவாங்க. கடைசியில் அவன் கட்டாமல் போயிடும், யார் மேலே வந்துடும்? யார் போட்டாலும் அவன் மேலே வந்துடும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி மாட்டிக்கிட்டவங்க உண்டு? வேலை பார்க்குற இடத்துலையே உண்டு. கூட நல்லா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்காக உதவி செய்ய போயிருப்பாங்க, கடைசியில் இணைஞ்சிடுவாங்க, அவங்க கட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி தொலைக்காட்சியில் இன்றைக்கி உட்காந்துருப்பீங்க, கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா கடன் ஆண்டவர் வாங்கிறது இல்லை, நம்மளை ஆசீர்வதிச்சு கொடுக்கிறவனாக தான் வைக்கிறார். ஏன் கடன் படுகிறோம்? சில காரியத்தில் நம்ம கடன் படணும், அதுவும் சொல்லியிருக்கார். சுவிசேஷத்துக்கு நாம் கடனாளிகள். கிலேத்தியருக்கும் இல்லையா, மூடருக்கும் ஞானிகளுக்கும் நாம் சுவிசேஷம் சொல்வதற்கு கடனாளிகள். வேற எதுலையும் கடன் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ள வந்தவன் கடன் வாங்குற சமாச்சாரம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீ கடன் வாங்கிட்டேன்னா அவன் கையில் பிடிபட்ட, அது மட்டும் மறந்துடாதீங்க. இதே சமயத்தில் எனக்கு அன்பார்களே, நீங்கள் சீராக்காகமம் படிக்கிறவங்களா இருந்தால் இதில் நீங்கள் போய் இந்த கடனை குறித்து 29ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். கடன் வாங்கும்போது எப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த பைபிள் இங்கே இல்லை, இந்த வாசி காட்ட சொல்லிடுவேன். 29ஆம் அதிகாரத்தில் சீராக்காகமத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கும்போது வாங்குறவன் அந்த கொடுக்கிறவனை முத்தமிடுவானா. 29. ஏன்னா அவன் வாங்குறவன் என்ன செய்வான், கடன் வாங்கும்போது அப்படி முத்தம் எடுப்பான். ஐயோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படி கொடுத்துரு. சீராக்கின் ஞானம் அதிகாரம் 29. இரக்கம் காட்டுவோர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு கடன் கொடுக்கின்றனர். யாரு கடன் முதல்ல யாரு கொடுக்கிறா? இரக்கம் இருக்கிறவன் தான் கடன் கொடுக்கிறான். இன்னைக்கு இறக்கம் எத்தனை விதத்தில் இருக்குது, வட்டிக்காரனுக்கு இறக்கம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனால் வேதத்தின்படி இரக்கம் உள்ளதான் மற்றவனுக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். கடன் கொடுக்கிறான். பிறருக்கு உதவி செய்வோர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர். அடுத்திருப்பவருக்கு அவருடைய தேவைகளில் கடன் கொடு. உரிய காலத்தில் பிறருடைய கடனை திருப்பிக் கொடு. அதே சமயத்தில் வாங்குற கடனை திருப்பி கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. சொல் தவறிடக்கூடாது. அடுத்தவர் மீது நம்பிக்கை வை. உனக்கு தேவையானதை எப்போதும் நீ கண்டடைவாய். வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல பலர் கருதுகின்றனர். நல்ல கவனிங்க, இது ஒரு அருமையான சத்தியம். வாங்கின கடனா நினைக்க மாட்டாங்களாம். கண்டெடுக்கிறனா என்னது, அவங்களா ஏதோ போகும்போது சும்மா ஏதோ இலவசமாக கிடைச்ச மாதிரி கண்டெடுத்த பொருள் போல. இன்னைக்கு ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க, ஒரு 10 ரூபா கீழே அடைஞ்சுன்னு வச்சுங்க, அதை யார்கிட்ட கொடுக்க போகிறோம்? யார்கிட்டயா கொடுக்கணுமா? யாருன்னே தெரியாது. தெரிஞ்சு கேட்டால் உண்டு.
யாருமே இல்லைன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. கண்டெடுத்த பொருளை போல என்ன செய்யக்கூடாதான்? திரும்ப வாசிங்க. கடனை என்ன செய்யக்கூடாதா? வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல பொருளை போல பலர் கருதுகின்றன. தங்களுக்கு உதவியோருக்கு தொல்லை கொடுக்கின்றன. சில நேரம் கடனை வாங்கிட்டு அவனை மறந்துவா, ஏய் திருப்பி என்னை கடன் வந்து கேட்ட நான் தூக்கில் தொங்கிடுவேம்மா. இன்னைக்கு எத்தனை இடத்துல அப்படிலாம் இருக்கு. கடன் வாங்கும் வரை கடன் கொடுப்பவரின் கையை முத்தமிடுவர். ஹலோ, நல்லா நோட் பண்ணிக்கங்க. வாங்குற வரைக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, காரியம் ஆகிற வரைக்கும் கழுத கூட என்ன செய்யும்? காலை பிடிக்கும். எனக்கு கருவலை வாங்குற வரைக்கும் அவனை முத்தமிடுவானே. நீங்கள் இல்லாமல் யாரு? நீங்கள் தானே பெரியவங்க. வாங்க வரைக்கும் கைகளை முத்தமிடுவான். அடுத்திருப்பவரின் செல்வத்தை பற்றி தாழ்ந்த குரலில் பேசுவர். சரி. திருப்பி கொடுக்க வேண்டிய நாள் வரும்போது காலம் தாழ்த்துவர். முதல்ல என்ன, அப்புறம் தாரேன், தந்துடுறேன், சீக்கிரம் தாரேன்பா. பொறுப்பற்ற சொற்களை கூறுவர். அது மட்டுமல்ல, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க. காலத்தின் மேல் குறை காண்பர். இல்லை ஐயா, நேரம் சரியில்லைங்க, என்னமோ தெரியல, நானும் போய் தான் பார்க்குறேன், அடைக்கம் தான் என்னமோ எனக்கு நேரம் தெரியலாம் போயிருதுங்கப்பா. அவர்கள் கடனை திருப்பி கொடுக்க முடிந்தாலும் பாதியை கொடுப்பதே அரிது. பாவியலா, வாங்குற கடனை முழுசா கொடுக்க வேணாம், பாதி கொடுப்பதே அரிதான், கஷ்டமா. அதையும் கண்டெடுத்த பொருள் என்றே எண்ணிக்கொள்வர். ஆமா, ஏதோ இலவசமா கிடைச்ச மாதிரி இவர் தான் போய் என்னமோ உதவி செய்யற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இல்லையே கடனை திருப்பி தராமல் ஏமாற்றி விடுவர். ஆமா, சிலர் திருப்பியே கொடுக்கறது இல்லை. கொடுக்காட்டா என்ன செய்வ? நான் வாங்கலைன்னு சொன்னா என்ன செய்வ? எனக்கு அவனுடைய கடன் வாங்கினவனுக்கு உண்மையா நியாயம் இருந்தால் வாங்கினவன் நிம்மதியாக இருக்க முடியுமா? இன்னைக்கு சிலர் கடன் படுறதுக்கு காரணமே அதுதான். எனக்கு அவர்களே வேதத்தில் பாருங்க, சில சூழ்நிலையினால கடன் படுறது உண்டு. அதையும் காமிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு குடும்பம் அங்கே இருந்தது. இந்த குடும்பத்தில் அவர் யாருன்னா தீர்க்கதரிசி. சாதாரண ஆள் இல்லை. அவர் யாரு? ப்ராஃபட், தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். இப்ப கவனிங்க, அந்த வீட்டில் தலைவர் என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போயிட்டான். புருஷன் இறந்து போயிட்டான். 2 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப சூழ்நிலை என்னன்னா, கடன் கொடுத்தவன் வந்து என்ன சொல்றான்? வாசிங்க பார்க்கலாம். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி. யார்கிட்ட சொல்றா? தீர்க்கதரிசி சொல்றா. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தா கடன் வாங்குவானா? வாங்க மாட்டான். சூழ்நிலை வாங்க வேண்டி வந்துடுது. சில நேரத்தில் ஏதாவது நோய்க்காக, வைத்தியத்துக்காக, சில நேரம் படிக்கிற பிள்ளைக்காக கடன் வருது. ஆனால் கடன் வாங்கினா கண்டெடுத்த பொருளை போல என்ன செய்யக்கூடாது? வாங்குறவங்க நினைக்கக்கூடாது. அது மாதிரி கொடுத்தவங்களும் அவங்கள என்ன செய்யக்கூடாது? நியாயமாக வசூல் பண்ணணும். வட்டிக்கு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா வட்டி வேதம் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காலும் இருக்கிறவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் என்ன செய்ய முடியும்? தங்க முடியும். இங்கே பார்க்கிறோம், தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவருக்கு மனைவியாக இருந்த ஒருத்தி எலிசாட்ட வந்து சொல்கிறா, ஐயா, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனா, அவன் தேவனுக்கு பயந்தவன் என்பதையும் நீர் அறிவீர். இப்போ சூழ்நிலை என்னன்னா, கடன் கொடுத்துருக்கான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மனைவியிட சொல்லாமல் கடன் வாங்கிடுவான். அதுதான் பிரச்சனை. அது மாதிரி மனைவி புருஷனுக்கு சொல்லாமல் சேர்த்து வச்சு கடை வாங்குற அங்கே இங்கே வாங்கி வச்சுருவாங்க. ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து செய்யுங்க. அதனால தான் இருமனம், அந்த ஒரு மனம் வேண்டும். இன்றைக்கி அநேக வீடுகளில் பாருங்கள், எப்போ வெளியே வரும் தெரியுமா? கொடுக்கலை, வாங்கின ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்காத இருந்தால் வரும். அது வரைக்கும் வெளியே வராது. இங்கே பார்க்குறோம், குடும்பத்தில் மனைவி அவளுக்கு சொல்லாமல் இப்போ கடன் கொடுத்தது அவளுக்கு தெரியாது, வாங்கினது தெரியாது. இப்போ நடந்து என்ன, புருஷன் செத்து போயிட்டான். இப்போ சொல்ல, இப்பொழுது கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் அடிமைகளாக்கி, என்ன கடனுக்காக என்ன சொன்னா, எப்பா உன்னால திருப்பி கொடுக்க முடியாது, உன் புருஷனும் இல்லை, நீ என்ன செய்யணும்? இனிமேல் கொடுக்க முடியாது, அதனால உன் பிள்ளைகளை என்ன செய், அடிமையாக்கி கொடுத்துரு. ஏன்னா அந்த காலத்தில் கடனுக்காக அடிமை வாங்கின சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ இடங்களில் இன்றைக்கும் கூட இருக்கிறதாக ஆங்காங்கே செய்திகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த கடனை தீர்க்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட கடனை வாங்கிட்டு அவங்கள காலம் முழுக்க வேலை செய்ய அதை வாங்கிக்குவாங்க. அந்த அடிமைத்தனம், த ஸ்லேவரி,
ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல. எனக்கு கண்பார்களே, அந்த அடிமைத்தனத்தில் இவர் கேட்குறாரு, எப்பா உன் கடனை கொடுக்குறதுக்கு உன் புருஷனு கடன் வாங்கியிருந்தான், இப்போ அவன் செத்து போயிட்டான், ஆனால் ஒன்றாலையும் கொடுக்க முடியாது, ஏன்னா பொம்பளையால் எப்படி கொடுப்பேன், ஒரு வேலை இல்லை, அதனால என்ன செய்யும், ஒரு 2 பிள்ளை இருக்குல்ல, ஆம்பளை பிள்ளை, இதை எனக்கு அடிமையாக கொடுத்துரு. அதை இவன் சொல்கிறான். இப்பொழுது கடன் கொடுத்தவன் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, ஆனால் அவளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு உடனே தான் நான் விட்டு ஜெபம் பண்ணி வாங்கி தரேன். இன்றைக்கி அநேகர் சொன்னாங்க, என் கடனுக்கு ஆண்டவர் ஏதாவது வழி தர. ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். நாம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நினைப்பார். அங்கே இப்போ எழுச்சி சொன்ன உடனே நாங்கள் ஒரு செக்கலி தரேன், எவ்வளோ கடன் நான் கொடுத்தாரு? இல்லை, என்ன கேட்குறாரு? உன்னிடத்தில் என்ன இருக்கு, உன்னிடத்தில் என்ன இருக்கு அதை சொல்லணும். அவன் சொன்னா என்கிட்ட என்ன இருக்கு, ஒரே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. அவர் சொன்னார், இதை வச்சுட்டே இல்லை, இப்போ விசுவாசத்தோட ஒரு வேலை செய். என்ன வேலை செய்யணும்? உன் பக்கத்து வீடு, அயல் வீடு, அண்டை வீட்டில் போய் வெறும் பாத்திரங்கள் என்ன செய்ய, கடனாக வாங்கு. இந்த கடனை வாங்கி இப்போ கடன் அடைக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பை கொலைச்சார். உன்னை இருக்கிறதை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன். உடத்துல என்ன இருக்குது? அவன் சொன்னால் என்கிட்ட என்ன இருக்குது, கொஞ்சம் போல எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நீ போய் உன் வீட்டில் பக்கத்து வீடு, சொந்தக்காரன், தெரிஞ்சவன், அறியாதவன், என்னென்ன பாத்திரம் முடியுமோ அத்தனையும் வாங்கி என்ன செய்யும், அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்தில் என்ன செய்யும், வார்த்து வையினார். அவன் சொன்னபடியே வந்து என்ன செய்யறா, அண்டை வீட்டில். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், இவளே கடங்காரி, புருஷனும் இல்லை, பாத்திரம் கொடுக்குறவங்க கூட எப்படிப்பா அந்த பாத்திரத்தை கொடுத்துருப்பான்? எதுக்கும் ஆகாது, ஒன்றுக்கு வந்தால் வருது, போனால் போகுது, இப்படி பாத்திரத்தான் கொடுத்துருப்பான். ஏன்னா ஆண்டவர் இருக்கிறவைகளை இல்லாதவைகளாய் அழைக்கிற தேவன். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இவ போய் எத்தனை பாத்திரம் வாங்கினா, எப்படிப்பட்ட பாத்திரம் வாங்கினா, எவ்வளவு எண்ணெய் எடுத்தா, இந்த அளவெல்லாம் இங்கே எழுதப்படலை. இவன் தன் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு பிள்ளைகிட்ட ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கொடுக்க எண்ணெயை பிடிச்சி வைக்கிறான். அத்தனை பாத்திரம் பிடிச்சி வச்சோன்னு சொல்கிறான், வேற ஒரு பாத்திரம் கொடுக்குறான். அப்போ என்னாச்சு, எண்ணெய் நின்று போச்சு. உடனே அப்பா இவ்வளோ வந்திருக்க அப்படி சொல்லலை, நேராக தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறா, ஐயா எல்லாம் வச்சுருக்கேன், வந்துருச்சு. அவன் சொன்னான், முதல்ல போய் என்ன செய்ய, விற்று உன் கடனை அடை, மீந்ததை கொண்டு என்ன செய், நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு. ஆண்டவர் கடனை அடைக்கிறவர் மட்டுமல்ல, உன் ஜீவனத்திற்கு வழி திறக்கிறவர். அநேக நேரங்கள் இன்றைக்கி கடன் வாரத்தினால்தான் எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்றைக்கி தேவையற்ற கடன்கள்லாம் விழுந்துடுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஆன்லைனில் திடீர்னு நம்பி வருது, விளையாடுறேங்கிறான், கடைசியில் இருக்கிற காசெல்லாம் இழந்து கடன் பட்டு தன்னையே அழித்துக்குள்ள தன் குடும்பத்தை சீர்கெடுத்து விடுகிறான். கடன் வந்து நியாயமான கடனாக இருந்தா, ஏன்னா அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவளுக்கு கடன் இப்போ செத்த பிறகுதான் தெரியுது. வேற யார்கிட்ட போய் முறையிட முடியும்? போய் ஆண்டவர்கிட்ட தான் முறையிட்டா, ஆண்டவர் அவளுக்கு இருக்கிறத வச்சே அழிப்பதற்கு, அந்த கடனை அடைப்பதற்கு வழி திறந்தார். இன்றைக்கி நமக்குள்ள இன்னைக்கு கடன் பாரத்தோடு எத்தனை பேர் இருக்கீங்க? வேதம் சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். அது மட்டுமல்ல, கடனை கண்டெடுத்த பொருளை போல நினைக்கக்கூடாது. வாங்கும்போது என்ன பேசுகிறோமோ அதன்படி என்ன செய்யணும், நடந்துக்கணும். இன்னைக்கு அநேக நேரம் கண்டெடுத்த பொருளை போல நினச்சிடக்கூடாது. கொடுக்கும்போதும் பாதி அடைக்கிறேன், கொடுக்காட்டா என்ன, இதெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவருக்குள்ள கடன் இருந்தால் முதல்ல என்ன செய்யணும், வாங்கினவன்ட்ட போய் ஒப்புரவாகி, ஐயா தந்துடுறேன். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருடைய கடத்தை எஜமான் என்ன செஞ்சான், அப்படியே மன்னிச்சான். ஆனால் மன்னிக்கப்பட்டவன் தான்கிட்ட கடை வாங்கியிருந்தவன் அவனால் மன்னிக்க முடியலை. அவனை போய் இறுக்கி கழுத்தை பிடிச்சான். அவன் தான் சொன்னார், நான் தயாளனாக இருக்கேன், நீ வன்கொடனாக இருக்க, நான் உனக்கு மன்னிச்சேன், நீ அவனுக்கு மன்னிக்காதனால இவனை தூக்கிட்டு போய் எங்கே போடுங்கன்னாரு, புறம்பான இருளிலே. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நான் கடனில் இருக்கேன் பிரதர், இன்னைக்கு வரைக்கும் கடத்தில் தான் பிரச்சனையோடு இருக்கேன், என் கடன் தீருமா, நான் அதுலேருந்து விடுதலை பெறுவேனா அப்படின்னு ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி இருக்கும். வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அருமையான வருவார். இனி இதுவரைக்கும் இருந்ததை விட்டுருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றார்,
இனி இதுக்கப்புறம் நான் உன் தானியத்தை உனக்குரிய ஆசீர்வாதத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக உனக்கு விரோதமா நிக்கிறவனுக்கு கூட கொடுக்க மாட்டேன். பிரயாசத்தினாலாகிய நீ சிரமப்பட்டு சம்பாதிச்ச ஆசீர்வாதத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் ஓங்கிய புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொன்னார். அதை சேர்த்தவர்களே இன்னைக்கு அநேக நேரம் ஓடி ஓடி உழைக்கிற பிரதர், அடுத்தவனுக்கு தான் வட்டி கடன் போதுமிங்க. இன்னையிலேருந்து ஆண்டவர் ஒரு கேரண்டி கொடுக்கிறார். இனி உன் தானியம் அந்நிய புத்திரர் புசிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உழைச்ச ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, போய் சேராது. அது மட்டும் இல்லை, உன் பிரயாசத்தினால் வந்த ஆசீர்வாதம் உனக்கே சொந்தமாக இருக்கும். அதை சேர்த்தவர்களே அனுபவிப்பார்கள். சொல்றவர் யாரு? வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் கொண்ட கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் மேலே வல்லமையுள்ள ஓங்கிய புயத்தின் மேலே, புயம்னா தோள்பட்ட, ஆணையிட்டு சொன்னாராம். ஆண்டவர் நமக்கு ஆணையிட்டு இனிமே உன் ஆசீர்வாதம் ஒரு நாள் என்ன செய்யாது, அந்நிய புத்தருக்கு பிரயோஜனமாக இருக்காங்க. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, கடன் மனித வாழ்க்கையில் எத்தனை பேர் குடும்பங்கள் இன்னைக்கு பாரத்தோடு உட்காந்துருக்கீங்க. ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா, அல்லது கடன் பட்டவங்களா இருக்கீங்களா, அல்லது முறுமுறுக்கிறவங்களா இருக்கீங்களா? முறுமுறுப்பு குறித்து அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்பாலே அநேக நேரங்களில் நாம் கடன் பட்டு, ஏன் பட்டோம், எதுக்காக பண்ணோம்? ஒரு கடன் வாங்க முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முடிஞ்சால் வாங்க, இல்லாட்டி வாடகை வீட்டில் குடியிருங்க. இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறோம். உள்ளது போதும், ஆண்டவர் கொடுத்துருக்க ஆசீர்வாதம் போதும், இந்த திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ளணும். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் பிள்ளைக்கு ஆப்ரேஷனுக்காக, என் புருஷனுடைய நோய்க்காக, என் மாமியாரை பார்க்கறதுக்காக, ஐயோ என் பிள்ளையுடைய கல்விக்காக, இப்படிலாம் நியாயமாக கடன் வாங்கியிருந்தேன்னா நிச்சயமாக உங்கள் கடன்லேருந்து கர்த்தர் அடைப்பதற்கு உங்கள்கிட்ட இருக்கிற வேலையிலே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் போய் இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அடைக்கக்கூடாது. தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை, நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், கடைசியில் எப்போவும் சில தேவையெல்லாம் சொல்கிறாரு, நானும் போய் இன்றைக்கி ஒருத்தர் கடத்தை கேட்டு வாங்கி கட்டிடலாம், நான் திருப்பி எப்படி கொடுக்கறது? அதனால தான் ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். காற்று வராது, வரும்போதும் ஒன்றா செய்வோம். வீணாக அவசரப்பட்டு நான் ஆண்டவருக்காக கடன் பட்டேன்னு ஒரு நாள் சொல்லவும் கூடாது, சொல்கிறது நீதியும் கிடையாது. ஏன்னா அவர் நம்மை கடன் பட விடுகிறவர் அல்ல, கடன் கொடுக்கிறவனாக வைக்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடச்சா எங்கள் ஆலயத்துக்கு வாங்க. பார்வையற்ற மக்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி ஒரு வேலையும் கிடையாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆலயத்தை வச்சு, மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, இவர்களை ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே 4000 ரூபா வேனு கொடுக்குறோம். இன்றைக்கி எத்தனை இடத்துல 4 வேனு, 3 வேனு, 5 வேனுலாம் வச்சுருக்காங்க. நான் அப்படிலாம் வைக்கல. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், அதுக்காக நான் போய் கடனை வாங்கிட்டு நிற்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஆலயத்தில் வருகிற பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம். ஏன் எத்தனையோ குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறதுக்கு உதவலாம், ஒரு அரிசி கொடுக்கறதுக்கு உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. எப்படின்னு கேட்பீங்க? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்பிளேயில். இது வழியாக நீங்கள் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் அக்கௌண்ட் வைக்கிறவங்க, எங்களுக்கு அதுக்கு வழி வேணும், இருந்தால் நாங்களும் செய்வோன்னீங்கன்னா 84 388 8438852500 52500 இந்த நம்பரில் பாருங்கள். இதில் நீங்கள் அனுப்பிட்டு என்னிடத்தில் அந்த காரியத்தை சொல்வீர்களானால் உங்கள் பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் அனுப்புவீங்கன்னா உங்களுக்கு அந்த வரி விலக்குக்கு வைப்பதற்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஏன்னா 12A8G எல்லாம் உண்டு. அதனால் நீங்கள் அப்படி பிரயோஜனப்படுத்துகிறவங்க அப்படி என்னோடு தொடர்பு கொள்ளலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், ஆண்டவர் கொடுக்கறது என்னையா கணக்குனீங்கன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒவ்வொருவருடைய
மனபாரத்தை இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. இழந்து போனதை தேடி மீட்டு கொடுக்க வந்த தெய்வமே, ஒவ்வொருடைய காரியங்களிலும் கர்த்தர் அனுகூலமான வாசல்களை திறந்து கொடு. யார் யார் எந்தெந்த கடனால வட்டிக்கு மேலே வட்டி கட்டி சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவருடைய சோர்வுகளெல்லாம் மாற்றுங்க. நீ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்துங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர் காலத்தில் சொல்ல முடியாத ஒடுக்குதல் இருக்கிறவங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆதரிப்பாற்று இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பல பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு பிள்ளை கூட என்னை நேசிக்கிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் என் அன்பு தாய்மார்களுக்காய், தகப்பர்களுக்காய் ஜெபிக்கிறேன். புருஷனை பிரிந்திருக்கிற மனைவிக்காய், மனைவியை பிரிந்திருக்கிற புருஷனுக்காய் ஜெபிக்கிறேன். பெற்றோரை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை, கவலை மாற்றுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.